ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா நார்த் கேரளாவில் இருக்கிற கஞ்சங்காடு அப்படிங்கிற ஒரு டவுனுக்கு பக்கத்தில் இருக்கிற பேக்கல் ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸ்ல இருக்கோங்க. லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம கஞ்சங்காட்டில் இருந்து பேக்கல் ஃபோர்ட் வரைக்கும் வந்த வீடியோ போட்டிருந்தேன். எப்படி வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கைட் மாதிரி இருக்கும், உங்களுக்கு பார்க்காம இருந்தால் பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக போய் பேக்கல் ஃபோர்ட்டை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். செம்ம சூப்பராக இருக்கும். அரேபியன் கோஸ்டில், நம்ம மலபார் கோஸ்டில் இருக்கிற செம்ம சூப்பரான ஒரு டூரிஸ்ட் லொக்கேஷன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து கஞ்சங்காட்ல இருந்து காசர்கோடு போற ஹைவேங்க. மேங்களூர் போற ஹைவே கூட கொச்சின்ல இருந்து. அதுல நாம பேக்கல் ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸ்ல இருக்கோம். ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியானால மேனேஜ் பண்ணப்படுற ஃபோர்ட்டுங்க. இது திரிஷூர் சர்க்கிளுக்கு சேர்ந்தது. இதுதான் என்ட்ரன்ஸ். பேக்கல் ஃபோர்ட் ஸ்ரீ முக்கிய பிராணா டெம்பிள் அப்படின்னு ஒரு டெம்பிள் இருக்கு. சோ ஒரு சேட்டன் நமக்கு ஹாய் சொல்றாரு. சோ வாங்க உள்ள போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்ம கேரளா குட்டீஸ், ரொம்ப பிடிச்ச குட்டீஸ், செம்ம ஃப்ரெண்ட்லிங்க. எப்போ ஸ்மைல் பண்ணுவாங்க, நாட் பண்ணுவாங்க. ரொம்ப டூரிஸ்ட் ஃப்ரெண்ட்லி. சோஷியலைசிங் வந்து ஈஸியா ஆயிடுவாங்க நம்ம கேரளா மக்கள். ஸோ இங்கிருந்து வந்து ஒரு 200 மீட்டர்ஸ் தான். வாங்க போவோம். நல்ல செம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணியிருக்காங்க. வேற லெவல்ல இருக்கு, நீட்டா இருக்கு பாருங்க. மக்களே, நம்ம என்ட்ரன்ஸ்ல இருந்து பேக்கல் ஃபோர்ட் போற வழியில இருக்கிற வீடுகள்லாம் பாருங்களா. கேரளா வீடுக எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு. வாவ், எவ்வளவு ரெசார்ட் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க பாருங்களா. சூப்பரா கார்டன்ஸ் எல்லாம் வச்சு வேற லெவலுங்க. இங்க செங்கலுக்கு பதிலா இந்த மாதிரி ரெட் பிரிக்ஸ் தாங்க யூஸ் பண்ணுவாங்க. ரெட் ஸ்டோன் பிரிக்ஸ் கூட இல்ல, அப்படியே ஸ்டோனை கட் பண்ணி பில்டிங்ஸ் செஞ்சிடுவாங்க. ஆப்போசிட்ல ஏதோ ஸ்கூல் இருக்குன்னு நினைக்கிறேன். டெம்பிள்ங்க, விஷ்ணு டெம்பிள் போல. இங்க டெம்பிள், வீடு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். மக்களே, டிப்பிக்கல் ஒரு கேரளா கவர்மெண்ட் ஸ்கூல் பார்த்திருக்கீங்களா நீங்க? இதோ உங்களுக்காக. இங்க பாருங்க, இதுவும் பாருங்களா வீடு மாதிரியே இருக்கு. பசங்க ஃபுட்பால் விளையாண்டு இருக்காங்க. ஹாய் காட்டுறதுக்கு பாருங்க செல்லுங்க. ஸோ வாங்க போவோம். இங்க பாத்தீங்களா, சின்னதுல இருந்து அதுக்கு அப்படிதாங்க செம்ம ஃப்ரெண்ட்லியா பழக ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ நம்ம பேக்கல் ஃபோர்ட் நோக்கிய நடைய பயணத்தை கிளம்புவோம். கேரளால எங்க டிராவல் பண்ணாலுமே செம்ம பிளிஸ்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா இயற்கைங்க. மக்கள் ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்லி, ஊரும் வந்து எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு, எங்க பார்த்தாலும் தென்னந்தோப்புகள், வாழைத்தோப்புகள், மலைப்பாங்கான இடங்கள்னு செம்ம சூப்பரா இருக்கும். பாத்தீங்களா, வெஹிக்கிள்ஸ்ல தாறுமாறா ஓட்டுறதுலயும் இவங்க பேர் போனவங்க. பைக்கு, காரு, ஜீப்பு எல்லாத்தையுமே நார்மல் ரோட்லயே ரேஸ் போற மாதிரி தான் ஓட்டுவாங்க. கேரளால தெய்யம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க. கதகளி மாதிரியே தெய்யம் நம்ம இந்த படத்துல பார்த்துருப்பீங்க, வராக ரூபம்னு ஒரு சாங் வரும்ல, அந்த படத்துல வர மாதிரியே இந்த தெய்யம் வேஷம் போட்டுட்டு இந்த முத்தப்பன் கோவில்னு சொல்லுவாங்க. அங்க பண்ற விசேஷங்கள் இதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். கிராம தேவதைகள்னு வச்சுக்கோங்களா. ஸோ நார்த் கேரளால அது ரொம்ப ஃபேமஸ். பேக்கல் ஃபோர்ட் பக்கத்துல நிறைய ஹோம் ஸ்டேஸ் எல்லாம் இருக்குங்க. பீச் பக்கத்துல தானே இருக்கு. இதுக்கு அடுத்த வீடியோ நம்ம பேக்கல் பீச்சும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இங்க பாருங்க, ஹோம் ஸ்டே எல்லாம் இருக்கு. பேர் ஃபுட் அட் பேக்கல் ஹோம் ஸ்டே. நம்பர் வேணா நோட் பண்ணிக்கோங்க. குட்டி வீடா இருந்தாலும் பாருங்களேன் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா வச்சிருக்காங்கன்னு. வீட்டை சுத்தியும் வந்து மரங்கள், செடி கொடிகள், இயற்கையோட இயற்கையா தான் வாழ்வாங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. இதுதான் டிப்பிக்கல் ஒரு பழைய காலத்து மலையாளத்து வீடுங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா. ஒரு குட்டி கேட்டு. வாவ்,
செம்ம பியூட்டிஃபுல்ங்க. மக்களே, நமக்கு பேக்கல் ஃபோர்ட் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 5 மினிட்ஸ் வாக்ல நம்ம பேக்கல் ஃபோர்ட் ரீச் பண்ணியாச்சுங்க. வேற லெவலுங்க. இங்க சூப்பரான விஷயம் என்னன்னா, என்ட்ரன்ஸ்லயே பார்க்கிங் லாட் இருக்குங்க. பார்க்கிங் லாட்ல கவர்மெண்ட் ஆஃப் கேரளாவோட இவி சார்ஜிங் ஸ்டேஷன் வச்சிருக்காங்க. செம்ம ஃபாஸ்டா வந்து இவி அடாப்ஷன் நடந்துட்டு இருக்கு கேரளால. இங்க பாருங்களா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பவர் ANERT அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃப் கேரளா இவி சார்ஜிங் ஸ்டேஷன் வச்சிருக்காங்க. பார்க்கிங் பே அட் பேக்கல்னு போட்டுட்டு 8 AM to 7 PM டைமிங்கு. சான்ஸே இல்லைங்க. பேக்கல் ரெசார்ட்ஸ் வேற வச்சிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் கேரளாவோட ஸ்டே டூரிசம் டிபார்ட்மெண்ட். அமுல் மில்க் பார்லர் இருக்கு ஃப்ரண்ட்லேயே. ஆப்போசிட்ல பாருங்க ஸ்நாக்ஸ் கடை, கெஃபே D14, அதுக்கப்புறம் ஷாப்பிங்கான சில ஏரியாஸ் எல்லாம் இருக்கு. இங்கே பாருங்க, இதுதான் பார்க்கிங் லாட். நீங்கள் டூரிஸ்ட் வெஹிக்கிளில் வந்தாலும் சரி, ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸில் வந்தாலும் சரி, இங்கே பார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே உள்ளேயே இருக்கு. மக்களே, பார்க்கிங் லாட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸ்க்கு பக்கத்தில் உங்களுக்கு டிக்கெட் வாங்குகிற ஆஃபீஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், ஆஃபீஸ், டிக்கெட் கவுண்டர், பப்ளிகேஷன் கவுண்டர், கிளாக் ரூம், பேக்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாலும் நீங்கள் உள்ளேயே வச்சுட்டு போயிடலாம். சூப்பராக இருக்குல்ல? வாங்க, டிக்கெட் எவ்வளோன்னு கேட்டுட்டு. முன்னாடியே போட்டிருக்காங்க, இந்தியா அடல்ட்ஸ்க்கு வந்து 25 rupees, ஃபாரின் சிட்டிசன்ஸ்க்கு 300 rupees, சில்ட்ரன் என்ட்ரி ஃப்ரீ அப் டு 15 years. ஸோ இதுதான் டிக்கெட் ப்ரைஸுங்க. மக்களே, நம்ம டிக்கெட் எடுத்தாச்சுங்க. 25 rupees டிக்கெட் ப்ரைஸு. ஜிபேவும் இருக்குது. ஸோ நீங்கள் கேஷாகவும் பே பண்ணலாம், மொபைல்லையும் பே பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பியூட்டிஃபுல் பேக்கல் ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸ். மக்களே, நம்ம பேக்கல் ஃபோர்ட்டுக்கு உள்ள வந்தாச்சுங்க. ஸோ இந்த ஃபோர்ட் வந்து பாத்தீங்கன்னா கீழடி நாயக்ஸ் அப்படின்னு இருக்காங்க. கர்நாடகா பகுதியை ஆட்சி பண்ண நாயக்ஸ் தான். நம்ம ஊரை எப்படி ஆண்டாங்களோ, லைக் மதுரை நாயக்கர்கள், தஞ்சாவூர் நாயக்கர்கள் மாதிரி கீழடி நாயக்கர்கள் வந்து இந்த பார்ட் ஆஃப் கேரளாவையும் ஆண்டாங்க. ஸோ அவங்க கட்டினது தான் இத்தனை கோட்டையும். நம்ம பேக்கல் ஃபோர்ட்டு, அதுக்கப்புறம் கஞ்சங்காட்டில் இருக்கிற ஹொசதுர்கு, இது எல்லாமே கட்டினது அந்த நாயக்ஸ் பீரியட்ல தான். அதுக்கப்புறம் வந்த பல மன்னர்கள் இதை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரெனோவேட் பண்ணி இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. இப்போ வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து இதை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா ASI ஃபோர்ட்ஸ் முன்னாடியுமே வந்து நம்ம இந்தியன் ஃபிளாக் இருக்கும். செம்ம மெஜஸ்டிக்கா இருக்கும் பார்க்கறதுக்கு. வேற லெவல்ல இருக்கு பாருங்க. செம்ம சூப்பரா கட்டியிருக்காங்க. இங்க கருங்கல் நிறைய கிடைக்காது. அதாவது என்ன சொல்றது, இந்த மாதிரி நேச்சுரலா இருக்கிற மலை பாறைகள் இருக்கு தெரியுமா, ரெட் கலர் ஸ்டோன்ஸ், ரெட் ஸ்டோன்ஸ் வச்சுதான் கட்டியிருப்பாங்க. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து கருங்கற்களால கட்டியிருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா இந்த மாதிரி ரெட் கலர் ஸ்டோன்ஸ் தான். பிரிக் மாதிரியே இருக்கும். பட் ஆனா இது மலைகள்ல இருந்து வெட்டி எடுக்கிறது. இங்க வச்சிருக்காங்க பாருங்க, அடுக்கி இருக்காருன்னு பாருங்க. ஸோ ஃபுல்லாவே வந்து ரெட் கலர்ல இருக்கும் பாக்குறதுக்கு. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஸோ மக்களே, நம்ம என்ட்ரன்ஸ்குள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஆப்வியஸாக வந்து இந்த வாட்ச் டவர் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்கல்ல, வீரர்கள் நின்று பாதுகாக்கிறதுக்கு. கோட்டை மதில் சுவரோட என்ட்ரன்ஸை, அது கோட்டை வாயிலோட பாதுகாப்பு அரண்கள் இருக்கும். மேலே ஏறதுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. உள்ளே ஃபஸ்ட்டு மதில் சுவர் கோட்டையிலேருந்து உள்ளே வந்தோடனேவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோவில் இருக்குங்க. முக்கிய பிராணா டெம்பிள் அப்படின்னு போட்டிருக்காங்க. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். மக்களே, இது வந்து ஆஞ்சநேயர் கோவிலுங்க. ஆப்வியஸ்லி கோட்டைக்கு முன்னாடி
யூஸ்வலாக ஆஞ்சநேயர் கோவில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம பேக்கல் ஃபோர்ட் முன்னாடியும் வந்து ஆஞ்சநேயர் இருக்கார் காவல் தெய்வமாக. ஸோ அங்கேருந்து வந்து உள்ளே போகிறதுக்கான வழி இருக்குது. அந்த காலத்தில் குதிரைப்படை யானைப்படையெல்லாம் போகிறதுக்கு பெரிய வாயில்கள் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி சூப்பராக மெஜஸ்டிக்காக இருக்குது. உள்ள ஏஎஸ்ஐயோட போர்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஐ திங்க் ஹிஸ்ட்ரியும் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம். மக்களே, நான் நினச்சதை விடவே பழைய கோட்டைங்க இது. கீழடி நாயக்கர்ஸ் வரதுக்கு முன்னாடியே வந்து நிறைய கிங்ஸ் வந்து இதை கட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அடிக்கல் நாட்டினது வந்து கடம்பா டைனாசிட்டியும். அது ரொம்ப பழைய கிங்டம்ங்க, வேற லெவல். ஸோ போக போக அந்த ஸ்டோரியெல்லாம் வந்து ஃபுல்லாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உள்ள செம்ம பிரம்மாண்டமாக பெரிய ஸ்பேஸாக இருக்குங்க. ஐயோ, வேற லெவலில் இருக்கு. ஸோ வாங்க நம்ம பேக்கல் ஃபோர்ட்டுக்குள்ளே பயணிக்கலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மக்களே, நம்ம பேக்கல் ஃபோர்ட்டுக்கு உள்ள வந்தாச்சுங்க. இதெல்லாம் வந்து உள்ள இருக்கிற ரூயின்ஸ் நிறைய இருக்கு. அந்த காலத்துல வந்து நிறைய பில்டிங்ஸ் இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. இப்ப அந்த பில்டிங்ஸ் எல்லாம் இல்ல, வெறும் பேஸ்மெண்ட் மட்டும்தாங்க நம்மளால பார்க்க முடியுது. ஒரு சில இடங்கள்ல வந்து வாட்ச் டவர் மாதிரியான அமைப்புகள் எல்லாம் இருக்கு. நம்ம திருமயம்ங்கிற ஊர்ல, நம்ம புதுக்கோட்டைக்கு பக்கத்துல திருமயம் கோட்டைன்னு ஒண்ணு இருக்குங்க. அங்க இதே மாதிரிதான் வந்து சென்டர் ஆஃப் த கோட்டையில பாத்தீங்கன்னா அந்த வாட்ச் டவர் மாதிரி ஒரு ஏரியா வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்லோப்பா இருக்கு பாருங்க, அந்த ஸ்லோப்போட சேர்த்து அது வந்து பீரங்கிகள் எல்லாம் மேல கொண்டு போய் வச்சு பாதுகாப்புக்காக நிறுத்துற இடம் மாதிரி கட்டியிருக்காங்க. இங்கேயும் அதே மாதிரி அமைப்பு தான் நம்மளால பார்க்க முடியுது. இங்க பாருங்க. சோ அதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா நிறைய ஒரு பேஸ்மெண்ட்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரியான ஸ்தலங்கள் தான் இருக்கு. அதெல்லாம் வந்து இங்க பாருங்க, இங்க ஒரு பேஸ்மெண்ட் இருக்கு. இங்கெல்லாம் வந்து பில்டிங்ஸ் இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. இப்ப எல்லாமே வந்து பேஸ்மெண்ட் அளவுல மட்டும்தான் இருக்கு. அண்ட் கோட்டைக்குள்ள நிறைய கிணறுகள் இருக்குங்க. இந்த மாதிரி லைக் என்ன சொல்றது, படிக்கட்டுகள் வச்சு கீழே அட்லீஸ்ட் ஒரு 100 படிக்கட்டு இறங்கி தான் வந்து நம்ம கிணத்துக்கு ரீச் ஆகிற மாதிரி அந்த அளவுக்கு வந்து பெருசா கட்டி இருக்காங்க. அப்கோர்ஸ் இவ்வளவு பெரிய கோட்டை இருக்கும்போது அந்த கோட்டைக்கு தேவையான தண்ணீர் தேவைகள் இருக்கும்ல வீரர்களுக்கு எல்லாத்துக்குமே, அதுக்காக பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பேக்கல் கோட்டையோட நிலப்பரப்பு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 to 40 ஏக்கர்ஸ் அப்படின்னு போட்டிருக்குங்க. நமக்கு பார்க்கும் போதே அந்த பிரம்மாண்டம் தெரியும். கோட்டையோட 3 பக்கமே வந்து கடல் தாங்க இருக்கு. ஒரு சைடு மட்டும்தான் வந்து லேண்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஃபோர்ட் வந்து பாத்தீங்கன்னா கடலுக்குள்ள நின்று இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம அரேபியன் சீக்குள்ள பாதுகாப்புக்காக கட்டி இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் இருக்கு. இங்க பாருங்க, நான் சொன்னல சென்டர் ஆஃப் த கோட்டையில வந்து ஒரு வாட்ச் டவர் மாதிரி ஒண்ணு கட்டியிருக்காங்க, ஒரு ஸ்லோ பிளாட்ஃபார்ம் மாதிரி. சோ இதுதான் வந்து ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த கோட்டை. சோ ப்ராபப்ளி பீரங்கிகளை எல்லாம் மேல கொண்டு போய் நிறுத்துறதுக்குதான் இப்படி கட்டியிருப்பாங்க. மக்களே, எவ்வளவு பிரம்மாண்டமான கட்டமைப்புகள் பாத்தீங்களா, உள்ள செம்ம ஸ்லோப்பா இருக்கு. ஐ திங்க் அந்த காலத்துல பீரங்கிகளை எல்லாம் கூட மேல கொண்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபோர்ட்லயே வந்து இதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட். ஐயோ, நம்ம திருமயம் கோட்டை இருக்கு இல்லைங்களா, அங்கேயும் இதே மாதிரிதான் வந்து ஒரு அமைப்பு இருந்துச்சு. அதை விடவே வந்து இது பிரம்மாண்டமா இருக்குங்க. நம்ம பேக்கல் ஃபோர்ட் மேல வந்தாச்சு ஆல்மோஸ்ட். வாவ், வியூ பாருங்க, கொக்கா மக்கான்னு இருக்கு. பின்னாடி கடல், அரேபியன் சி. இங்க பாருங்க, போட்டோ ஷூட்ஸ் நடந்துட்டு இருக்கு. சான்ஸே இல்லைங்க. ஐயோ, கண்டிப்பா காசர்கோட் சைடு, கண்ணங்காடு சைடு வந்தா மிஸ் பண்ணாதீங்க. அமேசிங் பிளேஸ், பியூட்டிஃபுல் வியூஸ், சான்ஸே இல்லை.
மக்களே, நம்ம பேக்கல் ஃபோர்ட்டோட ஹையஸ்ட் பாயிண்ட்ல நிக்கிறோங்க. ஐயோ, இங்க இருந்து பாக்குற வியூ பிளிஸ்ஃபுல்ங்க. சுத்தி கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் தென்னை மரத்தோப்புகள், தூரத்துல சுத்தி அரேபியன் சி, கோஸ்ட்ல தான் இந்த கோட்டையே கட்டியிருக்காங்க. அந்த நேரம் போனோம்னா நமக்கு கடலோட வியூவும் கிடைக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கீழே போயிட்டு நான் பீச் வியூ காமிக்கிற கோட்டையில இருந்து நம்ம பாக்குற சி வியூ அமேசிங்கா இருக்கும். வெயிட் பண்ணுங்க, இன்னும் நிறைய பியூட்டிஃபுல்லான சீனரிஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு இந்த வீடியோல. ஓ மை காட், சான்ஸே இல்லைங்க. வெதர் பிளசண்டா இருக்கு. 12 o'clock முன்னாடி வந்துட்டீங்கன்னா செம்ம சூப்பரா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்க ஹாஃப் டே ஃபுல்லா வேற லெவல்ல இருக்குங்க. அப்பா, கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. பாக்குற இடம்லாம் கிரீன் அண்ட் ப்ளூ சி, வேற லெவல். ஓஹோ, மக்களே, நம்ம மேல பார்த்து முடிச்சுட்டு கீழே போயிட்டு இருக்கோங்க. எவ்வளவு ஸ்லோப்பா இருக்கு பாருங்க. வாங்க போ. கேரளால எந்த மூலையில நம்ம டிராவல் பண்ணாலுமே கேரளா நம்மள சர்ப்ரைஸ் பண்ண விட்டதே கிடையாது. சர்ப்ரைஸ் பண்ணாம விட்டதே கிடையாதுங்க. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரியான பியூட்டிஃபுல் ஸ்பாட்ஸு. நார்த் கேரளால இந்த ட்ரிப்ல நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது இப்படி ஒரு அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு சொல்லிட்டு சான்ஸே இல்லைங்க. இங்க இருக்கிற வியூஸ் தான் பழமையான இந்த ஆர்கியாலஜிக்கல் சைட் ஒரு பக்கம். இங்கிருந்து நம்ம பாக்குற வியூவோட பிரம்மாண்டம் இருக்கு இல்லையா, அது இங்க பார்த்து ஃபீல் பண்ணாதான் தெரியும். வாங்க போவோம், சி வியூ பார்க்க போலாம். மக்களே, சி வியூ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கீழே நம்ம ஒரு ஸ்டெப்ஸ் பார்த்தோம்ல, இங்க ஒரு வெல் மாதிரி இருக்குங்க. கிணறு தான் இப்படி தோண்டி போட்டிருக்காங்க போல. என்னதான் கோட்டைனாலும் உள்ளுக்குள்ள தண்ணீர் வேணும்ல இங்க இருந்த வீரர்களுக்கெல்லாம். ஸோ அதுக்கு ஒரு செம்ம டீப்பா ஒரு கிணறு வெட்டியிருப்பாங்க போல. இங்க பாருங்க, உள்ள போய் நாம பார்க்க முடியாது, கேட்டு பூட்டியிருக்காங்க. செமங்க. ஒரு கோட்டைக்குள்ள என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்க. அந்த காலத்திலேயே நிறைய வெயிட்டிங் ஏரியாஸ் இருக்கு சுத்தியும். நல்லா காத்து வாங்கிட்டே நீங்க பியூட்டிஃபுல்லா என்ஜாய் பண்ணலாம். ஈவினிங் டைம், மார்னிங் டைம் எல்லாம் வந்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மக்களே, இங்க பாருங்க, கோட்டை கொத்தளங்கள் மேல இந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி ஒன்று அமைச்சிருக்காங்க. இது அநேகமா வீரர்கள் இருக்கிறதுக்கோ அல்லது வெப்பன்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கோ கட்டின மாதிரி தான் இருக்கு. யூஸ்வலா இந்த மாதிரி பில்டிங்ஸ் தான் இருக்கும், வெப்பன்ஸ் அம்யூனிஷன்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு. ஃபோர்ட்டிஃபிகேஷன் தானே. எவ்வளோ பழைய காலத்து அரண்கள் பாருங்க. அப்பவே பாத்தீங்களா மேல கான்கிரீட் மாதிரி எல்லாம் போட்டு எவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்கன்னு அரண்கள். இப்போ மேல வேலை செய்யறவங்களுக்கான ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி பண்ணிருக்காங்க. வாங்க போவோம் உள்ள, சி வியூ பாக்குறதுக்கு. இந்த பக்கம் இருக்கு வே. இங்க ஒரு வாட்ச் டவர் இருக்கு பாருங்க. ஃபுல்லாவே அந்த ரெட் ஸ்டோன் பிரிக்ஸ் தாங்க. சுடு செங்கற்கள் அல்ல, இயற்கையா ஃபார்ம் ஆன ரெட் ஸ்டோன் பிரிக்ஸ். மலையிலிருந்து அப்படியே வெட்டி எடுத்துருவாங்க. நம்ம கேரளா டூரிசம் டிபார்ட்மெண்ட் இப்பதான் பேக்கல் ஃபோர்ட்டுக்குள்ள இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, பாத்வேஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இங்கிருந்து பாக்குற வியூவும் அமேசிங்கா இருக்குல்ல. உள்ள ஃபுல்லா மாந்தோப்பு மாதிரி இருக்கு. மாந்தோப்பு, மலை நெல்லிக்காய். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம பீச் வியூ பார்க்குற வாட்ச் டவர் பக்கத்தில் வந்தாச்சு. ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் நல்லா சூப்பராக டெவலப் பண்ணிடுவாங்க போல. வேற லெவல். மக்களே, கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கிற வாட்ச் டவருக்கு வந்தாச்சுங்க. இங்கிருந்து பார்த்தாவே நமக்கு நிறைய போட்ஸ் எல்லாம் தெரியுது பாருங்க. ஓ, ஃபிஷர்மேன் போல. இங்க பாருங்க, நம்ம வியூ பார்க்க போற வாட்ச் டவர். வாங்க போய் பார்க்கலாம். இதுதான் அமேசிங் வியூ பாயிண்ட் பேக்கல் ஃபோர்ட்ல. நீங்க மார்னிங் வந்தாலும் சரி, ஈவினிங் வந்தாலும் சரி, செம்ம சூப்பரான ஒரு லொகேஷன் நம்ம பேக்கல் ஃபோர்ட்டு.
இங்க பாருங்க, இங்க இருந்து ஃபிஷிங் ஹார்பர் எல்லாம் கூட தெரியுதுங்க. ஓ, வேற லெவல். இன்னும் அங்கிருந்தும் நம்ம போய் பார்க்கலாம். கீழே ஒரு வாட்ச் டவர் இருக்கு பாருங்க, அங்கிருந்தும் பார்க்கலாம். சான்ஸே இல்லைல்ல. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பீச் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ வியூ மட்டும் பார்த்துக்குங்க, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு மட்டும் பார்த்துக்குங்க பேக்கல் பீச். ஓ மை காட் மக்களே, இங்க பாருங்க. ஓ மை காட், எவ்வளோ பிளிஸ்ஃபுல் வியூல பறந்து விரிஞ்ச அரேபியன் சி, அரபிக்கடலோட வியூ ஃப்ரம் பேக்கல் ஃபோர்ட். எல்லா கோட்டைக்கும் பார்க்குக்கும் பீச்சுக்கும் அழகு சேர்க்கிறது நம்ம காதல் புறாக்கள் தாங்க. லவ் பேர்ட்ஸ் தான் வந்து அழகு சேர்க்கிறாங்க இந்த மாதிரி இடங்களுக்கு. இல்லாட்டி அம்போன்னு இருக்கும்ல, இவங்க வந்தாதான் வந்து அதுக்குன்னு ஒரு வைப்ஸ். என்ன சொல்றீங்க? வாவ், சான்ஸே இல்லை. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கேரளா டூரிசம் டிபார்ட்மெண்ட். மக்களே வாங்க, இன்னும் பீச்சுக்கு தொட்டாப்படி இருக்கிற வாட்ச் டவர் கிட்ட போய் பார்க்கலாம். நாம் இப்போ பார்த்த வாட்ச் டவர் பின்னாடி இருக்கு. உள்ளுக்குள்ள ஃபுல்லாக இந்த மாதிரி காடுகளாக தான் இருக்கும். அட்வென்ச்சராகவும் இருக்கும். மேலே மலை மேலே ஒரு ஃபோர்ட்டுக்குள்ள எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஐயோ, கடம்பா டைனாசிட்டி எல்லாம் எவ்வளோ பழமையானது தெரியுமா இந்த பக்கம். இன்ஃபேக்ட் நம்ம கோவாவை எல்லாம் போர்ச்சுகீஸ் வர்றதுக்கு முன்னாடி ஆண்ட பகுதிகள்ங்க கடம்பா டைனாசிட்டி. அவங்க ஆட்சி செஞ்ச ஏரியா, அந்த அளவுக்கு பழமையான ஏரியா இதெல்லாம். ஓ, அங்கங்க வந்து நிறைய சுரங்கங்கள் இருக்குங்க. ஒவ்வொன்றா காமிக்கிறேன் பாருங்க, உங்களுக்கு அசந்து போயிடுவீங்க. இங்க பாருங்க, பாத்வேஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்களா, அங்கங்க இந்த மாதிரி சுரங்கங்கள் இருக்குங்க. ஆனா பூட்டு போட்டு வச்சிருக்காங்க, உள்ள போய் பார்க்க முடியாது. நமக்கு ஆல்ரெடி எக்கோ அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்க போய் ஜாயின் ஆகும்னே தெரியலங்க. ஓ மை காட், உள்ளுக்குள்ள ரெண்டு பக்கம் பிரியுது. எந்த பக்கம் போகும் தெரியல. இல்லைங்க, ரெண்டு பக்கம் பிரியல, ஒரு பக்கம் தான் பிரியுது வழி. இந்த சைடு, லெஃப்ட் சைடு எங்கேயோ போய் எஸ்கேப் ரூட்டுன்னு நினைக்கிறேன். இது ஃபோர்ட்டுக்குள்ள இருந்து எதிரி படைகள் வந்துட்டா எஸ்கேப் ஆகிற ரூட்டு போல. கோட்டைனா வந்து உள்ளுக்குள்ள இந்த மாதிரி பாதுகாப்பு அரண்கள் எல்லாம் இருக்குதானே செய்யுது இல்ல எல்லா கோட்டையிலையுமே. வேற லெவல். மக்களே, அந்த குகை இருந்த இடத்துல இருந்து நம்ம பீச் ஒட்டினாப்படி இருக்கிற வாட்ச் டவருக்கு வந்தாச்சுங்க. இங்கிருந்து பார்க்குற வியூ பாருங்க, இன்னும் க்ளோஸ் அப்பில் தெரியும் உங்களுக்கு பேக்கல் பீச். ஷிப்ஸ் எல்லாம் டாக் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க, ஃபிஷிங் போட்ஸ் எல்லாம். வாவ், மக்களே, பேக்கல் ஃபோர்ட்டு அமேசிங்க. நான் இதை 2-3 டைம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சான்ஸே இல்லை. நான் மலபார் ரீஜனில் நார்த் கேரளாவில் இந்த மாதிரி ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட் பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. வித் அமேசிங் வியூ ஆஃப் அரேபியன் சி. எவ்வளோ டைனாசிட்டிஸ் பார்த்துருக்கோம், எவ்வளோ ஆட்சியாளர்களை பார்த்துருக்கோம். சான்ஸே இல்லைங்க. ஐயோ, கடற்கரையில எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கோட்டையை எழுப்பியிருக்காங்க.
லொக்கா மக்கான்னு இருக்கு. ஐ மீன் அஃப்கோர்ஸ் ஒரே கிங்டம்னால ஃபர்ஸ்டே ஏற்படுத்தப்படல. அடுத்தடுத்து வந்த நிறைய கிங்ஸ் வந்து அடுத்தடுத்த பாதுகாப்பு அரண்கள் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்க்கறது வந்து பல செஞ்சுரிஸில் அவங்க டெவலப் பண்ண ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். பரவாயில்லைங்க, இந்தியா ஃபுல்லாகவே வந்து நம்மளோட ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் சூப்பராக பாதுகாக்கிறாங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஏன்னா வரலாறு முக்கியம் குமார், இல்லாட்டி மழுங்கடிச்சிருவாங்க, நம்மளையெல்லாம் வந்து ஒரு இன்ஃபீரியர் ஆக்கிடுவாங்க. அப்படிதானே ஆச்சு. நிறையா ஆக்கிரமிப்பாளர்கள் நம்ம நாட்டை ஆக்கிரமிச்சு நம்மளை ஒரு இன்ஃபீரியர் ஆக்கி வெஸ்டர்ன் ஐடியாலஜிஸ் தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. பட் தென் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் பிரிங்கிங் பேக் அவர் பாஸ்ட் க்ளோரி அப்படின்னு சொல்லலாம். நம்மக்கிட்ட இல்லாத ஆர்கிடெக்சர் இல்லையா, ஃபோர்ட்டிஃபிகேஷன்ஸ் இல்லையா. ஸோ காலம் வந்து நம்மளோட வரலாறை நம்ம யங் ஜெனரேஷனுக்கு கொண்டுட்டு போய் சேர்க்கணும். இந்த வீடியோலாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சேனல் மாதிரி, நம்ம சேனலே வந்து அதுக்கான ஒரு சேனல் தான். நம்ம நிறைய விஷயங்களை வந்து லைஃப் ஸ்டைல் விஷயங்களை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, ஓகேவா? இன்னைக்கு வந்துட்டு ஈகிள் பார்க்காம இருந்தா எப்படி? நம்ம ஃபோர்ட்டிஃபிகேஷன்ஸோட சிம்பலே வந்து கழுகுதான். ஒரு கழுகு வட்டம் அடிச்சிட்டு இருக்கான் பாருங்க. ஓ, சொலன்று படப்பானா. இங்கிருந்து நம்ம பார்க்குற வியூவும் வந்து அமேசிங்காக இருக்குங்க. சுற்றி சுற்றி அசந்து போயிடுவீங்க. பேக்கல் ஃபோர்ட்ல இருந்து கிடைக்கிற வியூ இங்கே பாருங்க. பட் ரொம்ப பாதுகாப்பா பாருங்க. பாருங்க மக்களே, ஐயோ கீழையும் போலாம் போல் இருக்குங்க. அடங்கொக்க மக்கா, மக்களே டைரக்டா கடலுக்கு கனெக்டிவிட்டி இருக்குங்க கோட்டையில இருந்து. ஐ திங்க் அந்த சுரங்கப்பாதை கூட வந்து கடற்கரையில தான் போய் முடியும்னு நினைக்கிறேன். ஸோ தட் அரசர்கள் வீரர்கள் எல்லாம் ஈஸியா எஸ்கேப் ஆகிருக்கு. ஐயோ அடி பொலி, செம்ம ஹிடன் பியூட்டிங்க நம்ம பேக்கல் ஃபோர்ட். ஐயோ ரொம்ப க்ளோஸ் அப்ல பறந்துட்டு இருக்காங்க, விளையாட்டு காட்டிட்டு இருக்கான் நமக்கு. மேபி இங்க வந்து இந்த பியூட்டி பாருடான்னு சொல்றான் போல. சான்ஸே இல்லைங்க. ஐயோ பட் என்ஜாய் பண்றது பாதுகாப்பா என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப பாறைகள் இருக்கிற ஏரியா. மக்களே, நம்ம கோட்டை மதில் சுவர்களோட சைட்லேயே வந்தால் உள்ளுக்குள்ளே நிறைய கட்டமைப்புகள் இருக்குங்க. உள்ள ruins மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் பாயிண்ட் இருக்குது. இந்த ஸ்நாக்ஸ் பாயிண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கடற்கரைக்கு கீழே இறங்குற ஆக்சஸ் பாயிண்ட் இருக்குங்க. ஸோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், காஷன் நோட்டீஸ், டு நாட் கெட் இன் டு த சீ அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்மோக்கிங் அண்ட் கன்சப்ஷன் ஆஃப் லிக்வர் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஹிபிட்டட். வாங்க வாங்க வாங்க, போய் கீழே கடற்கரையோர நடக்கிற அந்த பாத்வே பார்த்தோம்ல, அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஓ சான்ஸே இல்லைங்க. ஐயோ இங்கே பாருங்க மக்களே, ஐயோ கோட்டை மதில் சுவர்களுக்கு பின்னாடி ஒரு பார்க் மாதிரி அமைச்சு, சான்ஸே இல்லைங்க. பியூட்டி 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 அட் இட்ஸ் கோர். ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட, லவர்ஸோட வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஸ்பாட்ஸ் இன் நார்த் கேரளா.
செம்ம கியூட். நம்ம மேல இருந்து பீச் ஆக்சஸ் பண்றதுக்கு வர பாத் பாருங்களா, எவ்வளோ கிரீனிஷா பியூட்டிஃபுல்லா ஒரு கார்டன் பண்ணி வச்சிருக்காங்க. ஓ கியூட்டுங்க. இங்க பாருங்க, we have reached the beach at last. இதுதான் பேக்கல் ஃபோர்ட் பீச். ஓகேவா, அடுத்த வீடியோல நம்ம ரியல் பேக்கல் பீச் போய் பார்க்கலாம். இது ஃபோர்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற பீச்சுங்க. பேக்கல் ஃபோர்ட்டு. இப்போ நாம இருக்கிறது பேக்கல் ஃபோர்ட் பார்க்கு. பார்க்கில் இருந்து ஆக்சஸ் பண்ற பீச். என்ன மாதிரி ஒரு லொகேஷன் பாத்தீங்களா? ஐயோ அழகுங்க. மக்களே, நம்ம பேக்கல் ஃபோர்ட் பார்க்ல இருந்து டைரக்டா வந்து சீக்குள்ள ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி கட்டியிருக்காங்க. நம்ம கன்னியாகுமரி வட்டக்கோட்டைக்கு பக்கத்துல இப்படிதாங்க இருக்கும் வட்டக்கோட்டை ஃபோர்ட்ல. அதே மாதிரி சி உள்ள வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டியிருக்காங்க. அதாவது கடல்ல இருந்து எதிரிகள் வந்து அட்டாக் பண்ணா ஃபோர்டிஃபிகேஷன் வேணும்ல, அதுதான் டு நாட் கிளைம்ப் ஓவர் த ராக்ஸ் ஃபோர்ட் வால்னு போட்டிருக்காங்க. ஏன்னா இது கொஞ்சம் டேஞ்சரஸ் ஏரியா, ரஃப் சீயா இருக்குமா. இங்க காட்டுற வியூ மட்டும் பாருங்க, ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். ஹாய் ப்ரோ. இவரு நம்ம ஆந்திரால இருந்து வந்திருக்காங்க, ராஜம்பேட்டு. ஓ அரேபியன் சீயோட வியூ பாருங்க. ஏன் டேஞ்சரஸ்னு சொன்னாங்கன்னா எவ்வளவு பாறைகள் இருக்கு பாருங்க. இந்த சைடு நல்லா லாங் ஸ்ட்ரெச் ஆஃப் பீச் இருக்குங்க. பீச்சுக்கு பக்கத்துலயே வந்து ஒரு சின்ன மலை மாதிரி இருக்குங்க. அந்த மலை மேலதான் வந்து ஃபோர்ட் கட்டியிருக்காங்க. எவ்வளவு ஸ்ட்ராட்டஜிக்கா லொகேஷன் தேர்ந்தெடுத்திருக்காங்க பாருங்க. வாவ். அல்டிமேட்ல. நாம கோவால கபேடே ராமா ஃபோர்ட் பார்த்தோங்க. அந்த ஃபோர்ட் கூட இந்த மாதிரி தாங்க இருக்கும். கபேடே ராமா ஃபோர்ட் விடவே வந்து பேக்கல் ஃபோர்ட் அமேசிங்கா இருக்குங்க. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் லொகேஷன்ஸ் இதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. வேற லெவல். எவ்வளவு ஹிடன் லொகேஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா இந்தியாலேயே. மக்களே, சத்தியமா நான் எதிர்பார்க்கலீங்க. வாவ், வேற லெவல். ஒன் ஆஃப் த பெஸ்ட் லொகேஷன்ஸ். ஈவினிங் எல்லாம் வந்துட்டா சீ பிரீஸோட இங்க உட்கார்ந்து என்ஜாய் பண்றதுக்கு அல்ட்டியா இருக்குங்க. ரெண்டு பக்கமே உங்களுக்கு பீச் தான். இன்ஃபேக்ட் இந்த பக்கம் ஃபோர்ட்டுக்கு கீழேயே இருக்கிற இடம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. பட் ரொம்ப பாறைகள் இருக்கு. ஸோ கடலுக்குள்ள மட்டும் இறங்க வேண்டாம். மற்றபடி பீச்சில் உட்காந்து நீங்க என்ஜாய் பண்ணலாம். இங்க பாருங்க. மக்களே, நாம அங்கிருந்து தான் வந்து பீச் வியூ பார்த்தோங்க. வேற லெவல் வியூ பாயிண்ட் அது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா பீச் சைட்லயே வந்து ஃபோர்ட்டுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு பார்க் அமைச்சிருக்காங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. வேற லெவல். இங்க பாருங்க எவ்வளவு அழகான வாக்வே பண்ணிருக்காங்கன்னு பீச்சுக்கு பக்கத்துல. வாங்க போவோம் ரெஸ்ட்டுக்கிட்டே. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நல்லா டென்ஸ் வெஜிடேஷனோட ஃபாரஸ்ட் பண்ணிருக்காங்க. இயற்கையா வளர்ற செடிகளை கொண்டு, மரங்களை கொண்டு. வெரி நைஸ். மக்களே, ஃபுல்லா பாறைகளா தாங்க இருக்கும். ஸோ கீழே இறங்கினா கூட பாறையில இருந்தே என்ஜாய் பண்ணுங்க. உள்ள கடலுக்குள்ள போவேனா. ஓகேவா.
வாங்க போவோம். மக்களே இங்க பாருங்க, நம்ம பாறைகள் மேல இருந்து தான் வந்து கேப்சர் பண்ணிட்டு இருக்கோம். நேரா போய் கடல்ல தாங்க முடியும். ஸோ செம்ம பாதுகாப்பா என்ஜாய் பண்ணோம். ஸோ ஒரு அட்வைசரி மாதிரி, நான் இன்ஃப்ளூயன்சரா இருந்தாலும் உங்களுக்கு அட்வைசரி கொடுக்கறது ரொம்ப முக்கியம். வீடியோ பார்த்துட்டு நீங்க இங்க வந்து என்ஜாய் பண்ணும்போது பாதுகாப்பா என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ரீசனுக்காக தான். ஓகேவா? ஸோ பி சேஃப், என்ஜாய் சேஃப். மக்களே இங்க பாருங்க, நம்ம கோட்டையை ஃபுல்லா ஒரு சுத்தி வந்தாச்சுங்க. மறுபடியும் வந்து நம்ம கீழே இருக்கிற வாக்வேல இருந்து பேக்கல் பீச் பாக்குற வியூங்க. பீச் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. நான் நெக்ஸ்ட் வீடியோல ஃபுல்லா பேக்கல் பீச்சை கவர் பண்ணி போடுறேன். ஓகேவா? நம்ம கீழே பேக்கல் ஃபோர்ட் பார்க் சுத்தி இருக்கிற வாக்வேல சுத்தினாவே நமக்கு ஒரு சின்ன ட்ரெக்கிங் அண்ட் ஹைக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருங்க. அந்த அளவுக்கு வந்து கீழையும் மேலையும் மலை மேல ஏறி போற மாதிரியே இருக்கு. மக்களே, நம்ம வாக்வேல சுத்திட்டு இருக்கும் போது நம்ம மேல ஒரு குகை மாதிரி பார்த்தோம் இல்லைங்களா, அதோட எக்ஸிட் வந்து கடற்கரை பக்கத்துல தாங்க இருக்கு. இங்க பாருங்க. சோ இதுதான் எஸ்கேப் ரூட்டுங்க. எதிரிகள் வந்தா அழகா கடற்கரைக்கு பக்கத்துல வந்து குதிச்சு ஓடிடுவாங்க போல. அந்த காலத்துல அந்த மாதிரி பாதுகாப்பாரன்னு ஏற்படுத்தி இருக்காங்க. இங்க பாருங்க, வேற லெவல்ல. நம்ம கோட்டை மதிர் சுவர்கள் ஃபுல்லா சுத்திட்டு ஆல்மோஸ்ட் எக்ஸிட் பக்கத்துல வந்தாச்சுங்க. இங்க இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குங்க. எவ்வளவு வாட்ச் டவர்ஸ் பாருங்க மக்களே, மக்கான்னு இருக்குங்க. இங்கிருந்து பாக்குற வியூ இன்னும் வேற லெவல்ல இருக்குங்க. டன் டடன் டடன். இது ரொம்பவே டேஞ்சரஸான வியூ பாயிண்ட். இங்க பாருங்க, ரொம்ப ரொம்ப பத்திரமா நீங்க இங்க வந்து ரசிக்கணும். சான்ஸே இல்ல. கீழையும் இறங்கலாம், பட் ரொம்ப பாதுகாப்பா இறங்கணும். ஓகேவா? மக்களே, நாம கீழே இருக்கிற ஃபோர்ட் பார்க்கையும் சுத்தி பார்த்துட்டு வந்தாச்சுங்க. கீழே இருக்கிற அமேசிங் வியூ பாயிண்ட். லைஃப் கார்டு எல்லாம் இருக்காரு பாருங்க, ஏதாவது எமர்ஜென்சினா ஹெல்ப் பண்றதுக்கு. வி ஆர் கோயிங் பேக் டு த ஃபோர்ட். செம்ம பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. வேற லெவல் ஸ்பாட் இது. தரவா என்ஜாய் பண்ணியாச்சு. We are entering back inside the fort. ஏதாவது லைட்டாக ஸ்நாக்ஸ் சாப்பிடலாமா? வாங்க பார்ப்போம் என்ன நல்லா இருக்குன்னு. ஜூஸு, மோர், உப்பு கண்டான்னு சொல்லல, உப்புல ஊற வச்ச ஃப்ரூட்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க. இதெல்லாம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு நீங்கள் உள்ளே சாப்பிடலாம். போர்ட்டுக்குள்ள குடிநீர் தேவைகளுக்காக, மற்ற வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்க்காக உள்ளேயே வந்து கிணறு வெட்டி இருக்காங்க. இங்க பாருங்களா, ஓ எவ்வளோ பிளான்டா பண்ணியிருக்காங்க பாருங்க மக்களே. சான்ஸே இல்லைங்க. செம்ம டீப்பா இருக்கு, செம்ம பெருசா இருக்கு, வேற லெவல். அங்க ஒரு கிணறு பார்த்தோம், அங்க தண்ணி இல்லைங்க, இந்த கிணறுல தண்ணி இருக்கு. கீழே இறங்குறதுக்கான ஆக்சஸ். மக்களே, கிட்டத்தட்ட நம்ம பேக்கல் ஃபோர்ட்டை கம்ப்ளீட்டா 360 டிகிரியில கவர் பண்ணியாச்சுங்க. நாம என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. ஐயோ, டைம் போறதே தெரியலைங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா மெயின்டைன் பண்றாங்க. சான்ஸே இல்லை, தரவா என்ஜாய் பண்ணியாச்சுங்க. ஃபோர்ட்டோட மெஜஸ்டி, இங்கிருந்து பார்க்குற அரேபியன் சி, பேக்கல் பீச்சோட வியூ பாயிண்ட்ஸு வேற லெவல். அடடா அடடா, அற்புதம்ங்கிற மாதிரி தான் இருக்கு. சான்ஸே இல்லை. ஸோ நார்த் கேரளா வந்தால் மிஸ் பண்ணக்கூடாத டூரிஸ்ட் லொக்கேஷனில் பேக்கல் ஃபோர்ட் இஸ் அ மஸ்ட் விசிட் லொக்கேஷனுங்க. நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம் கூட சுற்றிட்டு இருக்காங்க உள்ள. அண்ட் நிறையா லவர்ஸ் இருக்காங்க. கண்ணுக்கு குளிர்ச்சியாக காதல் ஜோடிகளை பார்க்கறதுக்கும் வந்து நல்லா இருக்கு. சரி வாங்க நாம
வெளியே போகலாம் எக்ஸிட்டை நோக்கி. மக்களே என்ட்ரன்ஸ் கேட்டுக்கு வந்தாச்சுங்க. கரெக்டாக அந்த கோட்டை மதில் சுவர் மேலேருந்து பார்க்குற வியூ பாயிண்ட் பார்க்கலாம் வாங்க. இங்கேயும் வந்து ஒரு ஸ்நாக் பாயிண்ட் இருக்கும் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு, ஜூஸஸ்ஸு, அதுக்கப்புறம் அந்த உப்பில் போட்ட ஃப்ரூட்ஸு. கேரளாவில் நிறைய அப்படி பார்க்கலாம். கேரட்டு, பீட்ரூட்டு, மாம்பழம், அன்னாச்சி பழம் இதெல்லாமே வந்து உப்பில் ஊற வச்சு கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் நமக்கு ஃப்ரூட்ஸ் ஒத்துக்காது அப்படிங்கிறதுனால சாப்பிடல. நீங்கள் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், கோட்டை என்ட்ரன்ஸ் மதில் சுவர் மேலேருந்து நாம் பார்க்குற வியூ. இது வந்து கொடிக்கம்பம். செம்ம மெஜஸ்டிக்காக இருக்கும். இது கோவில் இருக்கிற வே. இங்கிருந்து தான் வந்து கோட்டைக்குள்ளே திரும்பி வரணும் உள்ள. இது பாருங்க, இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸ். வேற லெவலா. ஸோ கோட்டை மதில் சுவர் முன்னாடியே வந்து உங்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸு, பேபி கேர் ரூமு, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸு, திவ்யங் லேடிஸ் அண்ட் ஜென்ஸ்க்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும். ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸும் இருக்கும். ஸோ ஒரு ப்ராப்பர் வசதிகள் இருக்கிற டூரிஸ்ட் லொக்கேஷனுங்க. வேறு லெவல். வாங்க நாம் கோட்டையிலிருந்து எக்ஸிட் ஆகலாம். ஸோ மக்களே, நம்ம பேக்கல் ஃபோர்ட் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்தாச்சுங்க. ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸஸ்ங்க நார்த் கேரளாவில். வேறு லெவல். எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ் இருக்குது நம்ம கண்ணங்காட் காசர்கோடு ஏரியாவில். ஒரு பக்கம் பார்த்தா நித்யானந்த ஆசிரம், ஆனந்த் ஆசிரம் மாதிரி ஸ்பிரிச்சுவல் ரிட்ரீட் ஹப்ஸு, ஒரு பக்கம் பார்த்தா இந்த மாதிரி ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸு, பீச் வியூ பாயிண்ட்ஸுன்ட்டு அமேசிங்கான லொக்கேஷன். வேறு லெவல். பேக்கல் ஃபோர்ட் நான் சத்தியமாக எதிர்பார்க்கல இவ்வளோ மெஜஸ்டிக்காக சூப்பர் கூலாக இருக்கும்னுலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஹிஸ்டாரிக்கல் பேக்கல் ஃபோர்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணது. வெளிநாட்டு மக்கள் எல்லாம் கூட நிறையா விசிட் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ கண்ணங்காடு பக்கம் வந்தால், நார்த் கேரளா வந்தால் கண்டிப்பாக பேக்கல் ஃபோர்ட் வந்து சுற்றி பாருங்கள். ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் cheers ஃப்ரம் பேக்கல் ஃபோர்ட், கண்ணங்காடு, கேரளாங்க. See you.